அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுமார் 2000 ஆண்டுகளாக புற்றாக காட்சி தரும் அங்காளம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளன என்றாலும் அன்னைக்கு மேல்மலையனூர் ஆலயமே தலைமை ஆலயமாகவே பார்க்கப்படுகிறது. மூலவர் சுயம்பு புற்று மண்ணால் உருவானவள். அங்காளம்மன் 4 கிரகங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். 4 கரங்களால் உடுக்கை, சூளம், கிண்ணம், கத்தி உள்ளது. தலைக்கு பின்னால் தீப்பிழம்பு உள்ளது. இங்கு சிறப்பாகவே அருள் பாலித்து வருகிறார் அங்காளம்மன். அங்காளம்மனை நினைத்து எவர் ஒருவர் வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படுகிறது. 4 கரங்களிலும் உடுக்கையுடன் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். இது இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு காலுக்கடியில் கபாலம் உள்ளது. 5 தலை நாகத்தின் கீழ் அன்னை அருள் பொழிக்கிறார்கள். கோவிலுக்கு 4 நுழைவாயில்கள் உள்ளன. பக்தர்கள் வடக்கு நுழைவாயிலை பிரதான நுழைவாயிலாக பயன்படுத்தி வருகிறார்கள். கோபால விநாயகர் தென் பகுதியில் அமைந்துள்ள பெரியாயி சன்னதி கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சுடுகாடு மற்றும் ஏரிக்கரையில் அமைந்துள்ள துர்க்கையம்மன் ஆலயம் போன்றவைகளாகும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாக நம்பப்படுகிறது. இப்புற்றானது அளவில் பெரியது. இந்த கோவிலில் இருக்கால பூஜை நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் போது அவ்வப்போது புற்றில் அம்மன் வடிவமாக நாகத்தை பலர் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. பூஜையின் போது சக்தி வாய்ந்த புற்று மண்ணை பூஜையில் தண்ணீரால் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பூஜையில் கலந்து கொண்டு புற்றுமண் கலந்த நீரை அருந்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. திருக்கோவில் தெற்கு பகுதியில் மலாந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாயி அருள் புரிகிறார்கள். பெரியாயி அம்மன் வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் விலகுவதுடன் வேண்டியது கிடைக்கும் என நம்பிக்கையாகவே இருக்கிறது. சிவபெருமானுக்கு பிரம்ம ஹத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படுகிறது. சுடுகாடானது மயான கொள்ளை நடைபெறும் பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் வழிபடும் பக்தர்களுக்கு பிடித்திருக்கும் அனைத்து பிணிகளும் நீங்கி அம்மன் அருளால் நலம் பெறுவார்கள் என நம்பப்படுகிறது. பேய், பிசாசு, பிள்ளை சூனியம் போன்றவற்றை தீர்க்கக்கூடிய ஆலயமாகவும் பார்க்கப்படுகிறது. அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும். பௌர்ணமி தினங்களில் ஆலயம் 24 நேரங்களில் திறந்து வைக்கப்படுகிறது. சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் பொங்கல் வைத்து படையில் இட்டு வழிபடுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர்கள் கோவில் உட்பிரகாரத்தில் ஆடு, மாடு மற்றும் கோழிகளை வடக்கு வாசலில் அமர்ந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றி விடப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாவில் புதிய தேரில் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மாதம் மயான கொள்ளை திருவிழா பெரிய அளவில் நடக்கும். பக்தர்கள் தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணிப்பார்கள். மயானத்தில் அன்னையை ஆதிபரிசக்தியாக விளங்குகிறார்கள், ஆராதிரியாக்கின்றனர். பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வார்கள். காண்போர் வியக்க வைக்கும் பூஜை நடத்தப்படுகிறது. இதனால் ஏவல், பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை விளக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே உள்ளது. பிரம்மனின் 5ஆம் தலையை குய்ததால் சிவபெருமானுக்கு பிரம்ம அத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தலையை சிவனின் உள்ளங்கையில் ஒட்டி கொண்டது. என்ன முயற்சி செய்தாலும் கையை விட்டு அகலாததுடன் சிவனுக்கு இடப்படும் உணவு வகைகள் அத்தனையும் உண்டு வந்தது. மகாவிஷ்ணு அறிவுரைப்படி பார்வதி தேவி 3 கவளம் அன்னத்தை எடுத்து 2 கவளத்தின் சிவன் கையில் இட பிரம்ம கவளமே வழக்கம் போல உண்டு விடுகிறது. 3ஆம் கவளத்தை தவறுதலாக போடுவது போல் மண்ணில் போட்டு விடுகிறார் பார்வதி தேவி. உணவில் ருசி மயங்கிய கபாலம்
மண்ணை நோக்கி பாய விஸ்வரூபம் எடுத்து அங்காளம்மன் அந்த கபாலத்தை காலில் போட்டு மிதித்து அடக்கி விடுகிறார்கள். பின்னர் கோபம் தணிந்து தனது சுய உருவம் எடுத்து அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர் கோவிலில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். இதுவே இந்த ஸ்தல வரலாறாகும். அங்காளம்மனை மகா மண்டபத்தில் புற்றாகவும் மூலஸ்தானத்தில் திருவுருவத்துடன் காட்சி அளிக்கிறார்கள். அமாவாசை என்று அங்காள பரமேஸ்வரருக்கு ஊஞ்சல் விழா நடத்தப்படுகிறது. இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அம்மன் ஆலயத்திற்கு வந்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் மாறாக எதுவாகி இருந்தாலும் நடைபெறுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு அந்த அம்மனின் புற்றில் இருந்த மண் எடுத்து அதில் சிறிது நீர் கலந்து அருந்தினால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாகவே கிடைக்கப்படுகிறது என கூறப்படுகிறது. அனைத்துக்கும் ஆதியாய் விளங்கும் ஆதிபராசக்தியாக அனைத்து உலகங்களையும் அகிலங்களையும் காத்தருளும் ஆதிபராசக்தி மிக சிறப்பான தெய்வமாக மக்களிடையே விளங்குகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.